ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அவர் ஜஹானாஸ் குக்கிங். நம்ம சேனலில் இன்றைக்கி சூப்பரான டேஸ்டான உங்கள் எல்லாத்துக்கும் பிடித்தமான சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரை விரும்பி சாப்பிடக்கூடிய ஹெல்த்தி டிஷ் ரெசிபியை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது என்னண்டா குழிப்பணியாரமும் நெக்ஸ்ட்டு முட்டை பொத்து ஊற்றுன பீன்ஸ், பச்சை பீன்ஸ் இருக்குல்ல, அது போட்ட காய்கறி குருமா தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க செய்ய ஆரம்பிக்கலாம். எங்கள் மம்மி எது செஞ்சாலுமே டேஸ்ட்டாக இருக்கும். அது இந்த குழிப்பணியாரத்துக்கு பச்சை பட்டாணி போட்டு காய்கறியெல்லாம் சேர்த்து குருமா வைப்பாங்க. அல்டிமேட் டேஸ்ட்டாக இருக்கும், ஈஸி மெத்தடாக இருக்கும். அதுக்கு குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கர் எடுத்து எண்ணெய் ஒரு 3-4 டீஸ்பூன் ஊற்றிட்டு 2 சீரகம் 2 வெந்தயம் போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் 10-15 அடித்து அதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதுக்கடையில் தேவையான ஐட்டம்ஸ்லாம் காமிக்கிறேன். உருளைக்கிழங்கு நறுக்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பச்சை பட்டாணிங்க, இது ஊற வச்ச பட்டாணி தான், ஃப்ரெஷ் பட்டாணி இல்லை. ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகா, ரம்பலை, புதினா, மல்லிங்க. நெக்ஸ்ட்டு தேவையான அளவு தேங்காய். அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் 1-2 நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். இது 3 அடிக்கிறதுக்கு. இதை தான் அந்த குழம்ப அரைச்சி வைக்க போகிறோம். இப்போ நம்ம தக்காளி, பச்சை மிளகா, அப்புறம் நெக்ஸ்ட்டு மல்லி இலை, புதினா, அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு, ரம்பலையெல்லாம் போட்டு அந்த எண்ணெயோடு வதக்கிக்குவோம். வதக்குனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டுலாம் அந்த எண்ணெயில் நல்லா பிரியட்டும். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போட்டும், தக்காளியோட ஜூசினஸ்லாம் வத்தட்டும். அதுக்கப்புறம் நம்ம காய்கறி என்னென்ன நீங்கள் சேர்க்கணுமோ அதில் சேர்த்துக்கலாம். எங்கள் மம்மிக்கு எப்போவுமே கத்திரிக்காய் ரொம்ப பிடிக்கும். அதனால் ஒரு 5-6 கத்திரிக்காய் எடுத்து சேர்த்துக்கிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த குருமா நம்ம சப்பாத்திக்கு, ரைஸ், தோசை, இட்லி, நெக்ஸ்ட் பணியாரம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. இப்போ கொஞ்சோண்டு உப்பு போட்டு நல்லா அந்த எண்ணெய், இஞ்சி பூண்டுலே, வெங்காயத்திலே ஒரு வதக்கிக்குவோம். நல்ல ஒரு வாசமனமும் நல்லா அந்த காய்கறியில் உப்பு சார்ந்து சூப்பராக இருக்குங்க. இப்போ நல்லா எண்ணெயில் அந்த கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு எல்லாம் வதங்கிருச்சு. இப்போ மஞ்சத்தூளில் ஒரு 1/2 டீஸ்பூனும், பட்டைக்கிராம் தூளில் 1 டீஸ்பூனும், ஃப்ரெண்ட்ஸ் மஞ்சத்தூள் கம்மியாக போட்டிருக்கேன், பட்டைக்கிராம் தூள் 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு தனி மிளகாய் தூளில் 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க, உங்கள் காரத்துக்கு ஏற்ப தான். நான் ஏற்கனவே பச்சை மிளகாவும் போட்டிருக்கேன், அதனால் இந்த மிளகாய் தூள் நல்லா உரைக்கும். அதனால் 1 டீஸ்பூன் போட்டு இப்போ நல்லா வதக்கிக்குவோம். அதுக்கப்புறம் நம்ம குழம்பு மிளகாய் தூள் இல்லாட்டி குருமா பொடின்னு தனியாக அரைச்சி வச்சுருப்பீங்கள்ல, அது நீங்கள் சேர்த்து வதக்கிக்கிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ ஒரு ஈஸி மெத்தட்னு பாருங்கள். ஆனால் டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். இப்போ பச்சை பட்டாணி இருக்குல்ல, நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு, நைட்டுன்னு இல்லை ஒரு 6 மணி நேரம் இல்லை ஒரு 4 மணி நேரத்துக்கு மேலே நீங்கள் ஊற வைக்கணும். இப்போ நீங்கள் ஊற வச்ச பச்சை பட்டாணியை சேர்த்து நல்லா அந்த எண்ணெயிலே அந்த கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, தக்காளி நல்லா மசிகிற அளவு கிளறி விட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போக போக இந்த காய்கறியில் இறங்கி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பச்சை பட்டாணி இந்த காய்கறிலாம் எடுத்து தனியாக சாப்பிட்றப்பே. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் குருமாத்தூள் அரைச்சி வச்சுருந்தா குருமாத்தூள் சேர்த்துக்கோங்க. இல்லாட்டி எல்லாம் கலந்த மல்லித்தூள், மிளகாய்த்தூள் வச்சுருப்பீங்கல்ல, அது நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் இங்கே 3 கரண்டி நான் சேர்த்துருக்கேன். டேபிள் ஸ்பூனில் 3 கரண்டி. உங்கள் அளவு நீங்கள் நார்மலாக குழம்புக்கு எவ்வளோ கூட்டுறதுக்கு வைப்பீங்களோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ நம்ம அரைக்கிறதுக்கு தேங்காயும், அதுக்கப்புறம் அதில் வெங்காயம், தக்காளி எடுத்து வச்சுருந்தோம்ல, அரைக்கிறப்போ ஒரு 2 டீஸ்பூனுக்கு சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கோம், அது எண்ணெயிலே வதக்கிறதுக்கு. இப்போ சேர்ந்தது மசாலாவில் அரைச்சி போட்டோம்னா குழம்பு அம்மியில் அரைச்சது மாதிரியே டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காண்டி இப்போ நம்ம அரைச்ச மசாலாவில் கொஞ்சம் எடுத்து தாளிக்கிறதுல போட்டதுக்கப்புறம், ஏன்னா ஃபுல்லாக வந்திருக்கும்ல, அதில் கொஞ்சம் குறைச்சி அதில் வெங்காயம், தக்காளி போட்டு அரைச்சி மறுபடியும் இந்த பேஸ்ட்டையும் சேர்த்துக்குவோம். ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், ஈஸி மெத்தடாக நம்ம குயிக்காக ஒரு காய்கறி பச்சை பட்டாணி போட்ட குருமா ரெடி ஆக போகுது. இது எல்லாம் கலந்து வச்சு ஒரு விசில் வச்சாலே போதுங்க. இல்லை நீங்கள் சட்டியிலே லோ ஃப்ளேமில் வச்சு வேக விட்டாலும் போதும். ஏன்னா நம்மளுக்கு இப்போ எண்ணெயிலே நல்லா வெந்துருச்சு. பச்சை பட்டாணி வேகிறதுக்காண்டி ஒரு விசில் வைப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா அந்த மசாலாவும் கலவே சேர்த்து அந்த எண்ணெயிலே கதன்னு வேகட்டும். இப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு கூட்டணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி கரைச்சி ஊற்றிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மிக்ஸி நம்ம அரைச்சி ஊற்றிருப்போம்ல, அதில் கொஞ்சம் அந்த மசாலா ஐட்டம்லாம் இருக்கும்ல, அதையும் சேர்த்து இந்த மாதிரி மிக்சியில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி ஒரு அலசி ஊற்றிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், நல்ல ஒரு இந்த அளவு நான் கூட்டிக்கிட்டேன். இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். டேஸ்ட்லாம் எல்லாமே டேஸ்ட்டாக இருக்குது. கொஞ்சம் உப்பு பத்தலாட்டி நீங்கள் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். எனக்கு கொஞ்சம் உப்பு பத்தலை, அதனால் நான் கொஞ்சம் சேர்த்து கிளறிக்கிறேன். அவ்வளோதாங்க. இது கொஞ்சம் கொதிக்கட்டும். இதோட எனக்கு வெஜ்ஜு குருமா போதுன்னா இதோட நிப்பாட்டிடுங்க.
வெஜிடேரியனாக இருந்தால் நீங்கள் இதோட நான் வந்து இன்றைக்கி முட்டை பொத்து ஊற்ற போகிறேன். ஏன்னா அந்த குழம்புல உள்ள முட்டையை எடுத்து சாப்பிட்றப்ப செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு நம்ம குழம்பு வந்து ஒரு கொதி கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் 3 முட்டையை ஒரு அலசிட்டு வந்திருக்கேன். இதை வந்து நம்ம உடச்சி பொத்து ஊற்றிக்குவோம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போ ஒரு கொதி லைட்டாக வர ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் முட்டையை வந்து நான் பொத்து ஊற்றிக்கிறேன். அப்போ தான் உடையாமல் நல்ல ஒரு சூப்பராக கிடைக்கும். அந்த கரெக்டாக அந்த கூடு உள்ளே போகாமல் நீங்கள் உடச்சி ஊற்றணும். நீங்கள் கவனமாக உடச்சி ஊற்றிக்கங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போ 2 பொத்து ஊற்றியாச்சு, இன்னொன்று ஊற்றியாச்சு. இப்போ நான் மூடி கரெக்டாக ஒரு விசில் வந்துச்சு. அதுக்கப்புறம் லைட்டாக சிம்மில் வச்சு 2 செகண்ட் வச்சு ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ ஆஃப் பண்ணி விசில் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், குழம்பு சூப்பராக மணக்க வீடே கமகமன்னு மணக்க அருமையான பச்சை பட்டாணி காய்கறி குருமா ரெடி ஆயிடுச்சுங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இந்த ஒரு விசில் வச்சு ஆஃப் பண்ணால் தான் உங்களுக்கு கத்திரிக்காய் உடையாமல் இருக்கும். முட்டையும் பாருங்கள் அப்படியே வெள்ளைக்கருவோடு இருக்குது. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. இதுக்கு சைடிஸ் உங்களுக்கு என்ன பிடிக்குமோ, ரொட்டி, சப்பாத்தி, நான் எது வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். இன்றைக்கி நாங்கள் மணக்க இந்த வெஜ்ஜு குருமா பச்சை பட்டாணி காய்கறி குருமாவுக்கு பணியாரம் ஊற்றி தாங்க சாப்பிட போகிறோம். இப்போ எல்லா குழி சுடனதுக்கப்புறம் எண்ணெயை ஊற்றிட்டு நார்மல் தோசை மாவை பணியார குழியில் ஊற்றி பணியாரம், அது கார பணியாரத்துக்கு பச்சை பட்டாணி குருமா வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பணியாரத்தை எல்லா குழிலையும் ஊற்றி முடிச்சாச்சு. இப்போ பணியாரம் நல்லா ஒரு கீழே கோல்டன் ப்ரௌன்ஸாக வந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பிடுவோம். இந்த சைடு வெந்ததுக்கப்புறம் இந்த சைடு திருப்பி இப்போ தட்டில் பணியாரத்தை எடுத்துருவோம். இப்போ ஒரு சைடு நம்ம குழம்பு ஊற்றி இந்த பணியாரத்தை எடுத்து வச்சு சாப்பிடுவோம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற புது ரெசிபி உங்களை வந்து சேரும். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ மக்களே.